சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 27வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நும்முருவம் போதியீர். நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இந்த பாடல், அதாவது 27வது பாடல், நமக்கு மாணாக்கர் நான் யார் என்று எனக்கு விளங்கிடுச்சு சாமி, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லி அருள் செய்யணும் அப்படின்னு குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார். அதற்கு குருநாதர் அத்துவித கலப்பு என்பதை, அதாவது ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த அத்துவித கலப்பை நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லி அருள் செய்ய போகின்றார் இந்த பாடல்ல. அதான் பாருங்க, குன்றா அருளாலே கூறினீர். இது மாணாக்கர் குருநாதரை பார்த்து சொல்லுவது. சாமி, நான் கேட்ட கேள்விக்கு வினாவுக்கு எனக்கு அழகாக பதில் சொன்னீங்க. அருளாலே கூறினீர், பெருமானுடைய அருள் காரணமா, கருணையின் காரணமா எனக்கு அழகாக எடுத்து சொன்னீர்கள். என் வடிவு, என்னுடைய வடிவம் என்ன, அதாவது ஆன்ம ரூபம் என்ன, ஆன்ம தரிசனம் என்ன என்பதை நாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, நும்முருவம் போதியீர். நீங்க யாருன்னு எனக்கு சொல்லணும் சாமி அப்படின்னுட்டு. இப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம். குருநாதர் மானிட சட்டை தாங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்மை போன்ற மும்மலங்களுக்கு உட்பட்டவர் தானே. அப்போ ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு என்ன தெரிஞ்சிருச்சு, அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னா அதே தான்ப்பா எனக்கும் அப்படின்னு குருநாதர் சொல்லணும் இல்லையா? ஆனால் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தையும் பொறுத்த வரைக்கும் குருநாதர் என்று சொல்லப்படுபவர் பெருமானின் வடிவம். பெருமான் மானிட சட்டை தாங்கி நம் உயிர்களை உய்விக்கும் பொருட்டு வருகின்றார். எதை போல அப்படின்னா, இப்போ ஒரு யானையை பிடிக்கணும்னு வைங்களேன், பழக்கப்படுத்தின யானையை வச்சு தான் யானையை அடக்குவாங்க. நம்ம இப்போ கேரளாலெலாம் இதை ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கலாம். யானையை பிடிச்சிருவாங்க, அப்புறம் அது அப்படியே போராடும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு குழியில் விழுந்த உடனே அதால் தாங்க முடியாது, அது ரொம்ப அப்படியே துடிக்கும். அப்போது பழக்கப்பட்ட ஒரு யானையை அனுப்பி தான் இந்த பழக்கப்படாத யானையை கட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா அதுங்க ரெண்டும் பேசும்போது தான் அந்த அந்த பாஷையில் தான் அந்த யானை அடங்கும். அதே போல் நாம் மலத்தில் இருக்கின்றோம். நமக்கு பெருமான், யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சாமி நம்ம முன்னாடி மான் மழுவோட பாம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம முன்னாடி நின்னாருன்னா நாம் முதல்ல அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்? நாடக ஷூட்டிங்லேருந்து நேராக வந்துட்டிங்களா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்போம். அது சாமிங்கிறதே நாம் உணர மாட்டோம், உணர முடியாத ஒரு நிலை. பாம்போட ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அங்கேருந்து உடனேயே ஓடி தான் போவோமே ஒழிய அங்கே நின்று அவரை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். மான்மழுவோட ஒருத்தர் வந்தாருன்னா கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்கும், ஆனால் எந்த ஷூட்டிங்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்போம். அப்போ நமக்கு அந்த பக்குவம் இல்லாததுனால பெருமான் நேரடியாக வர முடியாது. யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதான் சொல்லுவாங்க தெரியுமா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டுமோ பெருமானுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த உயிர் பக்குவங்களுக்கு ஏற்பதான் குருநாதராக பெருமான் நமக்கு குருநாதர்களை அனுப்புகின்றார். அப்ப பெருமானே குருநாதர் வடிவம் தாங்கி வருவதாகத்தான் நமது நம்பிக்கை, அதுதான் உண்மையும் கூட. அதனால தான் இங்க அந்த மாணாக்கர் குருநாதர்கிட்ட போயிட்டு பெருமானே எனக்கு நீ யார் என்று காட்டு என்று நம்ம குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார். அதுக்கு குருநாதர் சொல்றாரு, இந்த பாடல்ல வினா விடை ரெண்டையுமே வச்சு அருள் செய்கிறாரு ஒரே பாடல்லையே. அதுக்கு குருநாதருடைய பதில் பாருங்க, நின்று அருக்கன், அருக்கன்னா சூரியன், நின்று அருக்கன் கண்ணுக்கும் காட்டுமா போலே உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம். அதாவது ஒரு சூரியன் வேறாக நின்று, பொருட்களுக்கெல்லாம் வேறாக நின்று
இது இன்னென்ன பொருள் என்பதை நமக்கு எப்படி காட்டி அருள் செய்கின்றதோ, ஒரு சூரியனின் ஒளிக்கதிர்கள் எப்படி நமக்கு அதை காட்டி அருள் செய்கின்றதோ, அதுபோல உனது அறிவில் வேறாக நின்று உனக்கு நான் யார் என்பதை உணர்த்துகின்றேன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பு அப்படின்னு சொன்னால் அது அத்துவிதம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றாய், உடனாய், வேறாய் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு. பெருமான் நம்ம கூட எப்படி இருக்கிறாரு அப்படின்னா 3 விதமாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கின்றார். ஒன்றாய், உடனாய், வேறாய், 3ஆகவும் இருக்கின்றார். அதற்கான எடுத்துக்காட்டு பாடல்கள் தான் அடுத்த 3 பாடல்களில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைய பாடல் வேறாய் என்று சொல்லுவதற்கான சான்று பாடல். எப்படின்னா, பெருமான் நாம் சுகிக்கின்ற அனைத்துமாக செயல்பாட்டோடு நிற்கின்றார். ஏன்னா அப்பந்தான் நாம் அதை அது தொழில்படுத்தினாதான் நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக பெருமான் வேறாய் நிற்கின்றார். நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவது போல ஊனாய், உயிரானாய், கடலானாய், உலகானாய் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த உடலா நீ நிற்கிற சாமி, உடல் சடம் தானே, ஆனால் இந்த சடமா நீ எதுக்கு நிற்கிறேன்னா நான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் என்னை சுற்றி இருக்கின்ற கடலாகவும் மலையாகவும் உலகாகவும் இருப்பவன் நீதான். என்ன பொருள்னா, இந்த உலக நம்ம உய்வடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை நன்றாக படைத்து அருள் செய்கின்றார் பெருமான். அதுதான் நமக்கு தனுகரண புவன போகம் என்று சொல்லுவோம். இந்த தனுகரண புவன போகத்தை எதற்காக கொடுக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம உணருவதற்காக, பெருமானை உணருவதற்காக கொடுக்கின்றார். அதை நம் அருளாளர்கள் எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நம்பி ஆரூரர் ஒரு படி மேலே போய் சொல்லுவார், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான். அப்போ கடலா மலையா உலகமாத்தான் இருக்கிறானா பெருமான், எனக்குள்ளேயே இல்லையா அப்படின்னா உனக்கு கண்ணாகவும் மூக்காகவும் நாக்காகவும் செவியாகவும் அவன்தான் இருக்கிறான். அதை நம்பி ஆரூரர் உணர்ந்து பாடுறார் பாருங்க. நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான்னுவார். அதே மாதிரி நானேல் உன்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊனேர் இவ்வுடலம் புகுந்தாய் என் ஒன் சுடரே. நீ புகுந்துட்ட, எப்படி நிற்கிற, வேறாய் நிற்கிற, ஆனால் எனக்கு உள்ளதான் நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாரும் மணியே என்று நம்பி ஆரூரர் சொல்லுவார். என்னுடைய கண்களில் மணி போல, அதாவது இன்னைக்கு நம்ம டார்லிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணின் மணியாக வேறாக நிற்கின்றான் நம் பெருமான். எதற்காகன்னா, நாம் இந்த உலக இன்பங்களையும் துன்பங்களையும் நுகர்ந்து அதனால் வினைக்கட்டில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி 40வது பதிகத்தில் சொல்வாரு, ஊர்வனவாய் நிற்பனவாய் ஊழிகள் தானாய் நிற்கின்றான் பெருமான். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட உயிரினங்கள் வேணாலும் பாருங்கள். அதாவது டார்வின்ஸ் தியரி ஆஃப் இவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நீரில் இருந்து, அதாவது ஒரு செல் அப்படின்னு உருவாகி அது மெதுவாக நீர் வாழ்வன, அப்புறம் 2 நிலத்திலையும் நீரும் வாழ்வன, அப்புறம் நிலத்தில் வாழ்வன என்று அப்படி ஒவ்வொரு நிலையாக உயிர்கள் வந்ததுன்னு சொல்லி நமக்கு சொல்கிறத டார்வினுடைய கான்செப்டில் பார்க்க முடிகின்றது. அதை அப்படியே இங்கே பதிவு பண்ணுறாரு பாருங்க. ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகள் தானாய். ஊர்ந்து வருவது என்பது நீர் வாழ்வன, அது நேருக்கும் நிலத்திற்கும் பொதுவாகவும் அமையலாம். நிற்பன என்று சொல்லப்படுவது நிலம் வாழ்கின்றன. ஆக அந்த தியரி ஆஃப் இவல்யூஷனை அழகாக கொண்டு இதையெல்லாம் ஒடுக்கவும் செய்கின்றான் அப்படின்னு. இப்போ ஐஸ் ஏஜ் அப்படின்னு நாம் பார்க்குறோம் இல்லையா, எத்தனையோ யுகங்கள் கடந்து எத்தனையோ ஐஸ் ஏஜ் தாண்டி நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நாம் உணர்கின்றோம். அதை பதிவு பண்ணுகின்றார் நமக்கு நம்பி ஆரூரர். அதாவது ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகள் தானாய் இருக்கின்றான் பெருமான் அப்படின்னு. அதே மாதிரி சோதியனும் சுடராக இருக்கின்றான் பெருமான் என்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழிசையாய் இசைப்பயனாகவும் நம் பெருமான் இருப்பதை நமக்கு நம்பி ஆரூரர் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. ஆக வேறாய் நின்று நம் உயிருக்கு
பக்குவத்தை கொடுப்பதற்காக பெருமான் அருள் செய்வதை ஒவ்வொரு அருளாளரும் நமக்கு பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது, உணர முடிகின்றது. பெருமான் நம்மோடையே இருந்தாலும் வேறாக நின்று நமக்கு அறிவு புகட்டி கொண்டிருக்கின்றார். இப்போ ஒன்றாய் உடனாய் என்பதை அடுத்து வரும் பாடல்களில் நாம் சிந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைய வண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are continuing the discussion on Unmai Vilakkam. We have already discussed about 26 verses. Now we are moving on to 27. 27, 28 and 29th verses must be taught together, but since we don't want to break the chain, we will go one after the other. But in order to understand the entire concept in a much clear manner, 27, 28, 20 and 29 must be taught together, must be discussed together, or must be perceived together. So let's start with 27. குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நும்முருவம் போதியீர் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். This song, this verse has got both the question as well as answer as part of it. If you look at it, the earlier verses, the question that was put forth to the Guru was, who am I? And in almost 3 verses, 3 different songs, the Guru was explaining the concept of life, soul. So now the disciple is going to the Guru and asking, okay, now I am clear with who am I, but can I check who are you then? If you have a deep thought in it, we may have a question. A guru is also a human being, right? We are seeing him in front of us with the same kind of an appearance, with the same flesh and blood. So most probably it must be the same answer, isn't it? But one first very important belief in Saivam is something that we need to be very careful about. When you talk about a guru, Guru is Lord Shiva himself. Based on our maturity level, because we don't know what level of maturity we belong to. So for example, if you are a trainer, a facilitator, when you are coaching the operational level people, you will use a different language. When you talk about coaching project managers, you will be using a different language. When you are using C-level officers, you will be using a different language. When you are training in or teaching in a kindergarten, your language will be totally different. We cannot use the same language that we are using for a CEO or a CIO to a kindergarten student. They may not have a clue about what we are talking. It might all sound Greek and Latin to them. So how do we make it more clear to them? We need to reduce our complexity, go as simple as possible and try to explain it according to the audience. That's why we always say, whenever you're trying to communicate, the first lesson is know your audience. Know your target audience so that you can pace your lesson, your communication, your speech according to that. That is the same concept we are looking at over here also. When Lord Shiva decides to initiate us in this holy path, he cannot come directly. Imagine a situation, Lord Shiva is coming in front of us with all the snakes and all these in his neck, around his neck, and holding a fire in his hand. Do you think we'll be comfortable in just standing in front of him? Forget about talking. We'll just run away from that place, isn't it? We can easily remember the Mickey and Donald series in this, you know, the way how the speed and then just vanish in a minute. Similar to that, we will be running away in a jiffy. Now imagine a situation, Lord Shiva is coming in a very peaceful setup, like, you know, he's having all that deer and with his consort and all these. He is coming in a very peaceful state. The first question we will ask him is, are you a cinema artist? Did you come directly from your shooting spot? We will not believe that it is Shiva, isn't it? That is our maturity level. Anyways,
So, depending on our maturity level, if he wants to initiate us, he doesn't have an option. He needs to reduce his complexity. That is where what he did is, because of his grace, it is his compassion, it is his grace, what he is doing is taking a human form. The same as us. When you look at it, it's like a reflection. The same human body, the same human form, with the same flesh and blood, a guru is coming in front of us. But who is a guru? It is Lord Shiva himself. Why is he coming in? Just to make sure that he is initiating us in this divine path, so that we can go through a peaceful journey towards him. Now, we can see this in a lot of scenarios. If you go to Thailand, you will be able to see this capturing of elephants. What they will do is, they will capture a wild elephant and they will try to tame it. In order to tame a wild elephant, they need a tamed elephant. They will use a similar elephant which is already very obedient in nature, and then we will use that elephant in order to tame the wild elephant. Similar to that, if we want to capture a deer, that's also the same. So, we always go for a similar language people or being, so that the other person knows that they are in a safe hands. That is the same approach Lord Shiva is also doing when he wants to tame us, because we are all wild right now and we can see that we are indeed wild. Now, in order to tame us, what he is doing is sending a guru. Guru is a tamed person basically. So, he is actually taking the form of guru and he is coming towards us so that we can be tamed and we can get started with this particular path. So, that is where initiation, which we call it as DK, initiation is very, very important, because that initiates our path in this particular destiny, or this particular journey rather. Now, when you look at it, the question was put forth to the guru saying that, okay guru, now I'm clear about who am I. Can you please tell me who you are? And the answer is coming over here. Nindru arukkan kannukku kattuma pole. How this particular sun that we are seeing permeates around the earth, around the globe, making sure that the living beings are able to see things clearly and visibly. Imagine a situation, if it is totally dark, are we able to see things vividly? No, there's always a haze. So, only based on the sun's rays, we will be able to see, we will be able to appreciate it. So, in order to see, in order to appreciate, we need to have the sun's rays, whatever it may be. In fact, even to see our own eyes, we need light. We need the source of light, and the source of light is sought from a sun. So, that's the same example, analogy he is giving over here, because our brain can comprehend things only with the help of metaphors and analogies. That is why most of these texts, if you look at it, they will use a lot of analogies and they will use a lot of these kind of metaphors, so that we can really comprehend the information. So, here the analogy that is used is very simple. Sun comes out in order to show what are the things around us. Similar to that, what are we doing is, God is staying with us in order for us to enjoy this life. When I shake my hands, when I move my hands, when I lift my hands, it is because of Him that I'm able to do it. If not, I wouldn't be able to do it. So, He is standing beside, in a witness attitude. He's there every single second, nanosecond, whatever you want to call it. He is with us. He is with us indeed, and we will be able to see and feel Him only when we are able to move towards that direction. Imagine when we are having so much of worldly thoughts and we are fully permeating within this worldly affairs and all these, we wouldn't be able to realize and relate that He is with us, but He is indeed with us every single minute, every single second, every single nanosecond. What these texts are trying to do is make us realize that He is there. Imagine we would have faced a situation, something like when we are moving in a car, we would be about to hit an accident,
And you will say, wow, I tell you, don't know how I really reacted at that point in time. I think it's God's grace. Yes, it is God's grace. When something is stopping you, unbelievably, you get into that kind of a situation, you will say, looks like someone pulled me away, and that someone is nothing but Lord Shiva. So we need to understand and appreciate it, and we should start realizing it. There is someone next to us every single minute watching what we are doing, looking at what we are doing. Now, there will be this particular concept will kindle a lot of questions and doubts in us. Just hold on for a while. We'll talk about the next 2 verses also. And then when I'm doing a recap, most of your questions can be answered. Trust me, this coming up with these questions is quite natural, and we have all gone through that process. So we will have a lot of questions. Write down all your questions. We will get it sorted out after another 2 more verses, which is almost about 29th verse. So after that we will have a clarity. Now this particular verse talks about a concept called as Advaitam. Advaitam means there are 3 things that we are looking at: Lord Shiva and soul's responsibility or relationship. What is the relationship between the soul and Lord Shiva? It is different, it is inseparable, and it is togetherness. We are talking about the 3 together. That is what we call it as Advaitam. Advaitam means he is with us, he is inseparable, and at the same time he is together with us, merged together. So that is the way we are looking at it, and the concept of Advaitam is a lot different from what we are hearing right now, and we will be discussing about that in detail. So, we have discussed verse number 27, which explained one concept which is called as different. The soul and Shiva, or the Almighty, we call him Shiva, but it's the Almighty. Almighty and the soul, the relationship is, the first one is different. Tomorrow we will talk about another relationship which is called as inseparable. So I'll come back to you again tomorrow with the next verse. Until then, bye-bye.